2021 அக்டோபர் 17ஆம் நாளில் 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பொன்விழாவை கொண்டாடுகிறது. ஜெயலலிதா என்னும் நான் அரசியலில் 10 ஆண்டுகள் என்பது ஒரு மாற்றத்தின் காலமாக கருதப்படுவதால் அதிமுகவின் 50 ஆண்டு பயணம் எளிதானதல்ல என்பது எளிதில் புரியும். அண்ணாவின் தம்பிகளாக அரசியலில் தடம் பதித்த மு. கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையிலான முரண்பாடுகள் முற்றி வெடித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் ஆயிரத்து 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். எம்ஜிஆர் அடித்தளமிட்ட, ஜெயலலிதா வழிநடத்திய அதிமுக பொன்விழா கொண்டாடும் வேளையில் அதன் பயணத்தை, அதனால் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை எண்ணி பார்க்கலாம். தொடக்கத்தில் காங்கிரஸ்காரராக இருந்த எம்ஜிஆர் 1953ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்தார். திரைப்படத்துறையில் அதிகாரத்திற்கு எதிரான குரல் அவ்வப்போது ஒலித்திருந்தாலும் அது கழுவிரக்கம் மிகுந்த அவலக்குரலாகவே இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுடன் இணைத்து தனது அதிகாரத்திற்கு எதிரான குரலை திரைப்படங்களில் வெளிப்படுத்தினார். சிங்கங்கள் உலவும் காட்டிலே சிறுநரிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு சோதாக்கும். எண்ணிக்கையிலே குறைந்த அந்த இதயமற்ற கூட்டம் வஞ்சகத்தால் வாழ்கிறது. நிரபராதிகளின் சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்கிறது. அநாதிகளின் ரத்தத்தை அள்ளி குடிக்கிறது. நாட்டிலே ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வி கிளம்புகிற அளவுக்கு அவர்களின் அட்டகாசம். இனி பொறுமை இல்லை. அந்த கொள்ளை கூட்டத்தை விட்டு வைப்பதாக உத்தேசம் இல்லை. கொதித்து கிளம்புங்கள். அவர்கள் சிலர், நாம் பலர். அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள், நாம் சூரர்கள். சிங்க தமிழர்களே, சீறி எழுங்கள். இது அவருக்கும் திமுகவிற்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெருக்குவதற்கான காரணமாகவும் அமைந்தது. எம்ஜிஆரை போன்று பல திரைக்கலைஞர்கள் திமுகவில் இருந்த போதும் எம்ஜிஆரின் பங்கு மற்றவர்களை விட கணிசமாகவே இருந்தது. இதனோடு இந்தி எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களும் காங்கிரஸை வீழ்த்தி 1967ஆம் ஆண்டில் அண்ணா முதலமைச்சராக வழிவகுத்தது. அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரவே இயலாத நிலை உருவாயிற்று. 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி 52 தேர்தலை புறக்கணித்துவிட்டு 57, 62, 67 இந்த 3 தேர்தல்களை எதிர்கொண்டு 15 இடங்கள், 50 இடங்கள், 67 காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி இந்த திராவிட கட்சி ஆட்சியை முதலாக 1967 பேரறிஞர் அண்ணா கொண்டு வர்றார். அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்பது ராஜாஜி, காயிதே மில்லத்து, மாப்போசி போன்ற பொது உடைமை கட்சிகள் போன்ற கட்சிகளை ஒரு கூட்டணியாக அமைத்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்று வருகிறார். அப்போது 67 இழந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத அளவிற்கான ஒரு சூழலை உருவாக்கியது திராவிட கட்சி தான். திமுக முதன்முறையாக ஆட்சி கட்டிலில் ஏறிய 1967ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில்தான் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் எம்ஜிஆர். தேர்தலுக்கு 1 மாதம் முன்புதான் தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அந்த சம்பவம் நடந்தது. எம்.ஆர். ராதாவால் எம்ஜிஆர் சுடப்பட்டார். எம்ஜிஆர் கழுத்தில் கட்டோடு இருக்கும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. தேர்தல் நேரத்தில் அந்த அனுதாபமும் திமுகவுக்கு வாக்குகளாக மாறின. கட்சியில் எம்ஜிஆரின் வளர்ச்சி பலராலும் ஏற்க இயலாத ஒன்றாக மாறியது. ஆயிரத்து 1969ஆம் ஆண்டில் பேரறிஞர் அண்ணா காலமானார். அவரது மறைவுக்கு பிறகு மு. கருணாநிதி முதலமைச்சரானார். கருணாநிதி முதலமைச்சராவதற்கு எம்ஜிஆர் ஆதரவு தெரிவித்தார் என்பதை
எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலும் திமுக தலைவர் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 1971ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் திமுக பெரும் வெற்றி பெற்றது. இச்சமயத்தில் திமுகவின் பொருளாளராக இருந்தவர் எம்ஜிஆர். கருணாநிதி முதலமைச்சரான பிறகு இருவருக்குமான இடைவெளி அதிகரித்தது. அமைச்சரவையை அமைப்பதில் அதிருப்தி, மதுவிலக்கு கொள்கை கைவிடப்பட்டது என அடுத்தடுத்த அதிருப்திகள் வரிசை கட்ட 1971 அக்டோபர் 10ஆம் நாள் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து 4 நாட்களில் திமுகவில் இருந்து நிரந்தரமாகவே நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். தமிழக அரசியல் களம் மாறியது. இப்படி தொடர் நிகழ்வுகள் இருந்தன. அதை ஒட்டி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி எம்ஜிஆர் தற்காலிகமாக கட்சியில் இருந்து பொருளாளர் பதவி, அடிப்படை உறுப்பினர் பதவி 2 நீக்கப்பட்டார். அடுத்தாற்போல் 2 சமாதான முயற்சிகள் நடந்தன. தந்தை பெரியார் அழைத்து பேசினார் அக்டோபர் 11ஆம் தேதி. அக்டோபர் 12ஆம் தேதி நாஞ்சில் மனோகரன், முரசொலிமாறன் ஆகியோர் எம்ஜிஆரை சந்தித்து பேசினார்கள். ஆனால் அதற்கடுத்த 3 நாட்களில் எம்ஜிஆர் அவர்களை நிரந்தரமாக நீக்கினார்கள். 15 நாள் நோட்டீஸ் கொடுத்து விட்டு 3 நாட்களில் நிரந்தர நீக்கம் என்ற முடிவை கலைஞர் எடுத்தார். எனவேதான் அவர் 17ஆம் தேதி அதிமுக என்கிற கட்சியை அவர் துவக்கினார். குறிப்பாக திமுகவை எதிர்த்து, கலைஞரை எதிர்த்து. 1973ஆம் ஆண்டு மே மாதம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக போட்டியிட்டு தனது முதல் வெற்றியை ஈட்டியது. அதன் பிறகு அதிமுகவும் திமுகவும் இரு முனைகளில் எதிரெதிராக மோதிக்கொள்ளத் தொடங்கின. 1977இல் தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தலில் கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த அதிமுக 144 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிமுக மட்டும் 130 இடங்களில் வென்றது. அதன் பிறகு 1987இல் எம்ஜிஆர் மறையும் வரை அவர்தான் முதலமைச்சர். குறிப்பாக தன்னிறைவு திட்டம்னு கொண்டு வந்து கிராமப்பகுதிகளோட மேம்பாட்டிற்காக பாடுபட்டார். குடிசைகளுக்கு 1 விளக்கு மின் திட்டம், அந்த சைக்கிளில் 2 செல்லலாம் என்பதற்கு அனுமதி, அடிப்படை அதாவது எந்தவித அமைப்பு சாராத தொழிலாளருக்கான அடிப்படை ஊதிய நிர்ணயம், கிராமப்பகுதி தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கேயும் ஆம்புலன்ஸில் முதல்ல நடமாடும் மருத்துவமனை கொண்டு வந்தே திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருடைய மிக உச்சபட்சமாக எல்லோரும் மதிக்கக்கூடிய அந்த திட்டம் என்பது சத்துணவு திட்டம் தான். சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களினுடைய குழந்தைகள் பசியாற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கொண்டு வந்த திட்டம் தான் அந்த திட்டம். ஆயிரத்து 1982இல் அதிமுகவில் ஜெயலலிதா இணைந்த பிறகு புதிய திருப்பம் ஏற்பட்டது. எம்ஜிஆர் மறைந்த பிறகு 2ஆக உடைந்தது கட்சி. எம்ஜிஆரின் மனைவி வி.என். ஜானகியின் தலைமையிலும் ஜெயலலிதாவின் தலைமையிலும் என 2ஆக கட்சி பிளவுபட்டு 1989 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. அத்தேர்தலில் திமுக வென்று 13 ஆண்டுகளுக்கு பிறகு மு. கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியை பிடித்தது. தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜானகி அரசியலில் இருந்து ஒதுங்க கட்சி ஜெயலலிதாவிடம் வந்து சேர்ந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா எழுச்சி பெற்று அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக நீடித்தார். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று புரியும். அவர் மறையும் வரை, ஏன் அதற்கு பிறகும் கூட தமிழக அரசியல் களம் திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகளைச் சுற்றியே அமைந்துள்ளது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய கட்சிகள் மட்டுமின்றி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மாற்றுக் கட்சிகளாக எதிர்பார்க்கப்பட்டு அப்படியொரு பிம்பம் உருவான நிலையிலும் கூட
தேர்தல் களத்தில் முதல் 2 கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் தான் என்றே கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக அரசியல் சக்கரம் சுழல்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தேசிய கட்சிகள் இங்கு காலூன்ற முடியலை, வளர முடியலை. ஏதாவது ஒரு திராவிட கட்சியோடு, திமுகவோடு அதிமுகவோடு அவர்கள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாதான் ஒரு 4-5 எம்பிக்களோ ஒரு 10-20 எம்எல்ஏக்களோ பெற முடியும் என்கிற நிலையில தான் இங்கே தேசிய கட்சி இருந்தது. திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுக உருவான போது 2இல் 1 தான் தப்பி பிழைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அதற்கு மாறாக இரு கட்சிகளுமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கிற இடங்களை பிடித்துக் கொண்டு தமிழக அரசியலை நகர்த்தி வருகின்றன. 1967க்கு முன்பு வரை இருந்த அரசியல் சூழலை புரட்டி போட்டது திமுக என்றால் 1972க்கு பிறகு இருமுனை அரசியல் களத்தை உருவாக்கியது அதிமுக என்பதை எவராலும் மறுக்க இயலாது. பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆரும் சரி, அவருக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்ற ஜெயலலிதாவும் சரி, திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். திரைப்புகழ் இவ்விரு தலைவர்களுக்கும் பெரும் ரசிகர் கூட்டத்தை தந்திருந்தது. ரசிகர்களை மன்றங்கள் மற்றும் பேரவைகள் என்ற பெயர்களில் ஒருங்கிணைத்து ரசிகர்கள் பலத்தை தொண்டர்கள் பலமாக வாக்கு வங்கியாக மாற்றியவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தமிழ்நாட்டு மக்கள் மேல வச்சிருந்த அன்பு அசைக்க முடியாத அன்பு. அந்த அன்பின் காரணமாக தான் யாருமே தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடிக்க முடியல. இன்னைக்கு கூட யார் ஆட்சியில் கூட இருக்கட்டும், யார் வந்தாலும் சரி, தேசிய கட்சிகள் கூட வரட்டும், ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது, நிரப்ப முடியாது. அதே மாதிரி அம்மாவுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அது அவங்க உருவாக்கிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரம். அது அவங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு. அது அவங்களே உருவாக்குனது. எம்ஜிஆர் இருந்தவரை கருணாநிதி எதிர் எம்ஜிஆர் என்று இருந்த அரசியல் அவருக்கு பின் கருணாநிதி எதிர் ஜெயலலிதா என்றானது. இவர்களின் மறைவுக்கு பிறகும் திமுக எதிர் அதிமுக என்ற நிலையில்தான் தொடர்கிறது என்பதற்கு கடந்த கால தேர்தல் முடிவுகளே சான்று. 1967 மற்றும் 71களில் திமுக ஆட்சியில் இருந்தது. 77 தொடங்கி 84 வரை எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி நீடித்தது. அதன் பிறகு 1989 தொடங்கி 2006 வரை திமுக அதிமுக என மாறி மாறி ஆட்சியை பிடித்த நிலையில் 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் தொடர்ந்து இருமுறை வென்று முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்திருக்கிறது. இப்படியாக 1967 தொடங்கி 2021 வரை இருமுனை அரசியலே தமிழகத்தில் நீடித்து வருகிறது. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் என்று பல உருவானாலும் தலையெழுத்தாலும் அவ்வப்போது வாக்குகள் பிரிவதும் கூட்டணிகள் மாறுவதும் மட்டுமே நிரந்தர காட்சிகளாக இருக்கின்றன. அவர் உருவாக்கின காரணத்தினாலே தான் வேறு கட்சி உள்ளே நுழைய முடியாமல் போனது. அன்றைக்கு மாபெரும் சக்தியாக உருவாக வேண்டிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உருவாகாமல் போனதற்கு காரணமே அதிமுக உருவானது தான். அதிமுக உருவாகாமல் இருந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் சிதை உண்டு போகிற, தளர்வுற்று போகிற, இல்லாமல் போகிற நிலைமை உருவானால் அது காங்கிரஸுக்கு சாதகமாக அமைந்திருக்கும்.
காங்கிரஸ் அந்த வெற்றிடத்தை நிரப்பியிருக்க முடியும். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சரிவு ஏற்படுகிற நேரத்தில், சரியான நேரத்தில் கொள்கை பிடிப்போடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கிய காரணத்தினாலே தான் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம், மறுபக்கத்தில் எதிர்ப்புக்கு அனைத்து இந்திய அதிமுக, இந்த 2 கட்சிகளை விட்டால் வேறு கட்சி நுழைய முடியாது என்ற நிலைமையில் காங்கிரஸ் தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்போது பிஜேபி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் வலிமைமிக்க தலைவர்களாகவும் மக்களை ஈர்க்கும் தலைவர்களாகவும் இருந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்தபோதும் மறைந்தபோதும் பலரும் கட்சியில் இணைவதும் பிரிவதுமாக இருந்திருக்கிறார்கள். அதே நிலைதான் திமுகவிலும். தற்காலிக மாற்றங்கள், சர்ச்சைகள், புகார்கள் என்று எத்தனை இருந்தாலும் இந்த இருமுனை அரசியல் மட்டும் தொடர்கிறது. எம்ஜிஆர் இருந்தவரை கட்சியில் ஒற்றை தலைமைதான். ஜெயலலிதா இருந்தவரையும் அவர் மட்டும்தான் தலைவராக அறியப்பட்டார். அவரது மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பிளவு மீண்டும் கட்சியை உலுக்கியது. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது தற்காலிக முதலமைச்சராக பதவியேற்ற ஓ பன்னீர்செல்வம் அவரது மறைவுக்கு பின் சசிகலா கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தர்ம யுத்தம் நடத்தினார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பழனிசாமி என்னும் நான் சசிகலா சிறைக்கு சென்றார். தொடர் நிகழ்வுகளுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரும் தங்கள் கரங்களை இணைத்துக் கொள்ள இதுவரை இல்லாத நிகழ்வாக இரட்டை தலைமை என்ற நிலை அதிமுகவில் உருவானது. சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் சிறையில் இருந்து சசிகலா வெளியே வந்தபோது அவரது வரவு அதிமுகவில் மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக அரசியலில் இருந்தே ஒதுங்குவதாக தெரிவித்த நிலையில் தேர்தல் தோல்விக்கு பிறகு மீண்டும் அதிமுக தொண்டர்களுடன் தொலைபேசியில் அவர் பேசிய பேச்சுகள் பேசுபொருளாயின. இரட்டை தலைமை பொறுப்பின் கீழ் வந்த பிறகு கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2021 உள்ளாட்சி தேர்தல் என தேர்தல்களில் தொடர் சரிவுகளை சந்தித்துள்ளது அதிமுக. பொன்விழா காணுகின்ற நேரத்திலே உள்ளாட்சி தேர்தலில் படுபாதாள தோல்வி. இரட்டை இலையின் வீச்சு இருக்கிற கிராமப்புற பகுதிகளிலே இரட்டை இலை காணாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அதிமுகவின் தலைவுக்குள்ளே இருக்கின்ற கருத்து முரண்பாடுகள். ஓபிஎஸ் அவர்கள் வீவர் தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி மீதே குற்றம் சாட்டுகிறார். எனவே தொண்டர்கள் விரும்புகிற ஒரு தலைமை அதிமுகவுக்கு அவசியம் தேவை. அப்போதுதான் இப்போது இருக்கிற இந்த வீழ்ச்சியில் இருந்து அதிமுக மீண்டு எழ முடியும். எனவே பொன்விழாவின் செய்தியாக இதை அதிமுக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கருத்து. தற்போது உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக பின்னடைவை சந்தித்திருக்கும் நிலையில் அடுத்தடுத்த மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு அந்த கட்சி தள்ளப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவின் பலம் அதன் தொண்டர்கள் என்று அறியப்படும் நிலையில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறகு கட்சியை கட்டி எழுப்பக்கூடிய அளவிற்கான அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போவது யார் என்ற கேள்வியுடன் பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.